எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாப்கார்ன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டிலையே ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 150 கிராம் கார்ன் எடுத்திருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கிது. அமெரிக்கன் கார்ன் அப்படின்னு சொல்லி கேட்டாலே தராங்க. இது சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது பாப்கார்ன் செய்கிறதுக்காகவே வர கார்னு. அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். அடுத்தது அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நான் உப்பும் மிளகாத்தூளும் நான் கம்மியாக வேணுன்றதுக்காக நான் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் குக்கர் எடுத்திருக்கேன். நல்லா அடிகனமான குக்கராக இருந்தால் நமக்கு தீஞ்சு போகாத மாதிரி இருக்கும். அதனால் நல்லா அடிகனமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 50 கிராம் அளவுக்கு ஆயில் சேர்க்குறேன். தீ மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பட்டர் உருகுனதுக்கப்புறம் நம்ம கார்ன் சேர்த்துடலாம். இப்போ பட்டர் உருகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச கார்னை சேர்த்துடலாம். தீ எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சாலும் தீஞ்சிரும். ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் ரொம்ப லேட் ஆகும் பொரிய. அதனால் மீடியம் ஃப்ளேமில் எப்போவுமே வச்சுக்கணும். இப்போ இதை நல்லா அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போது அது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணியாச்சு கார்னை. இப்போது நம்ம எடுத்து வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலாவோட நமக்கு பெப்பர் வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலாவையும் அந்த கார்னோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதே 1-2 பொரிய ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள், இப்போ பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் தெரியணுன்றதுக்காக கண்ணாடி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் குக்கர் மூடியை திருப்பி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அது எல்லாமே நல்லா பொரிஞ்சிரும். அதே மாதிரி தீ எப்போவுமே மீடியமில் வச்சுக்கிட்டா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா அடி பிடிச்சிரும். அடிகனமான பாத்திரமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாவும் இருக்கும். பாருங்கள், எல்லா கார்னுமே சூப்பராக பொரிஞ்சிருச்சு. பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், எல்லா பாப்கார்னுமே இப்போ பொரிஞ்சிருச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ண பாப்கார்ன் இந்த மாதிரி ஒரு 3 பவுல் பாப்கார்ன் கிடச்சிது. 150 கார்னில் இவ்வளோ தான் பொரியாமல் இருந்தது. இதே மாதிரி செஞ்சிங்கன்னா எல்லாமே நல்லா பொரிஞ்சிரும். எனக்கு இவ்வளோ தான் பொரியாமல் அப்படியே மிச்சமாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.